அதுக்கு மனதார வாழ்த்துக்கள். ஆனா அதோட விட்டுறாம நிறைய விவரங்கள் பேசணும்னு நான் வந்திருக்கேன். விவரங்கள் கேட்க போறேன், கேட்கலாமா? விவரங்கள் கேட்க போறேன் அப்படின்னா அது கதைக்கு உட்பட்டா இல்ல கதைக்கு அப்பாற்பட்ட விவரங்களா? அதெல்லாம் திறமை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தானே. சரி, நீ என்ன கேட்ட? விவரம் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்களே, கதைக்கு உட்பட்டா இல்ல கதைக்கு அப்பாற்பட்டான்னு கேளுங்க சாமினா ஒரே வார்த்தையில முடிஞ்சிருச்சு. அது என்ன கதைக்கு உட்பட்டா கதைக்கு அப்பாற்பட்டா என்ன அர்த்தம் எனக்கு முன்னும் புரியலையே. இல்ல கதைக்கு உட்பட்டு அப்படின்னா இப்ப நீங்க பாடின பாடல் மாதிரி நிறைய பாட்டு கதை பாடல்லாம் உண்டு. சரி, அதெல்லாம் பாடுனீங்க, அதுக்கு பதில் பாட்டு நான் பாடுனேன் அப்படின்னா அது கதைக்கு உட்பட்டு போய்கிட்டு இருக்கும். இதெல்லாம் ஏத்துக்கிறேன். கதை பாட்டு பாடுறது கதைக்கு உட்பட்டது, அதுல எனக்கு பஞ்சாயத்து இல்ல. ஆனா கதைக்கு அப்பாற்பட்டு சொன்னீங்க, அது எது? கதைக்கு அப்பாற்பட்டுனா ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னா அது கதைக்கு அப்பாற்பட்டு. இல்ல எனக்கு புரியல, மறுபடியும் அவரோட சொல்லுவேன். எனக்கு நீ சொன்ன அர்த்தம் எனக்கு புரியல. இல்ல சுவாமி, கதைக்கு அப்பாற்பட்டுனா ராமாயணம் மகாபாரதம் புராணங்கள் இதெல்லாம் பேசணும் அப்படின்னா அது கதைக்கு அது வந்து உனக்கு கதைக்கு அப்பாற்பட்டு. அதாவது அறிவாளிக்கு முட்டாளுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? அறிவாளிக்கு முட்டாளுக்கும் நிறைய படிச்சுட்டா ஒருத்தர் அறிவாளி, எதுவுமே தெரியலன்னு அவர் முட்டாள். அப்படி கிடையாது. அப்படி கிடையாதுல சுவாமி. ஒரு முட்டாள் ஐயா நமக்கு எதுவுமே தெரியலையே, நம்மளால இன்னும் நம்ம தொழில் வளர்த்துக்க முடியலையே அப்படின்னு மனதார வேதனைப்பட்டா அப்படின்னா அவன் உண்மையிலேயே அறிவாளி. ஏன்னா தன்னிலை உணர்ந்து அதுக்காக வருத்தப்படுவோம். உண்மையில இந்த உலகம் அறிவாளியா ஏத்துக்கிறோம். அப்ப தன்னால இது முடியலையேன்னு ஒரு முட்டாள், சுருக்கமா சொல்றேன், ஒரு முட்டாள் தான் முட்டாள்னு ஒத்துக்கிட்டான்னா அவன் அறிவாளி ஆகிறான். ஒரு அறிவாளி எப்படி தெரியுமா முட்டாள் ஆகிறான்? எப்ப முட்டாள் ஆகிறான்? தான் தான் அறிவாளின்னு அவன் என்னைக்கு நினைக்கிறானோ அன்னைக்கு. தன்னை விட பெரிய அறிவாளி இந்த உலகத்துல இல்ல, தான் மட்டும்தான் மிகப்பெரிய அறிவாளி அப்படின்னு என்னைக்கு அவன் இருமார்ப்பு கொள்கின்றானோ அவன் அன்னைக்கு முட்டாள் ஆகிறான். அன்னைக்கு அவன் முட்டாள் ஆயிருவான். அது அப்படி அறிவு இருந்தும் அறிவை இழந்தவர்களை இந்த உலகம் என்னன்னு தெரியுமா சொல்லும்? அதுக்கு பேரு தற்குறின்னு பேச்சு. இவ்வளவு நேரம் எந்த தற்குறியை பத்தி பேசுறது தெரியுமா உனக்கு? இந்த தற்குறியத்தான் உன்னையதான் நான் பார்த்ததுல ஆக சிறந்த தற்குறி யாருன்னா அது நீந்தான். இப்ப தற்குறி உனக்கு ஆண்டவன் நல்ல பாட்டு, நல்ல பேச்சு, நல்ல மேடை பொருத்தம், நல்ல அமைப்பு எல்லாம் ஆண்டவன் நல்லா கொடுத்துருக்கான். ஆனா அந்த புத்தி சுவாதீனமும் உங்க மட்டும் உனக்கு கொடுக்க மறந்துட்டான்னு நினைக்கிறேன். அதனால எந்த வார்த்தைய எந்த மேடையில யாருக்கிட்ட பிரயோகப்படுத்துறோம் அப்படின்ற அடிப்படை அறிவு கொஞ்சம் கூட உனக்கு இல்லவே இல்லை. நான் எதுவுமே பேசவே ஆரம்பிக்கல, அதுக்காட்டி தற்கூறுங்கிறீங்க, அறிவு கடத்தனமா பேசுனேங்கிறீங்க, ஒரு சொம்பு பால் இல்லைங்கிறீங்க. உனக்கு என்ன புரிய வைக்கிறேன்? ஒரு சொம்பு பால் இருக்கு, அதுல ஒரு சொட்டு விஷம் கலக்கிறோம். பால் ஒரு சொம்பு இருக்கு, ஒரு சொட்டு விஷம் கலந்தாலும் அதை நீ பாலும்பியா விஷம்பியா? ஏன் பாலுதான் ஒரு சொம்பு இருக்குல்ல, ஏன் அந்த பாலுன்னு சொல்லு? அப்படி கிடையாது, ஒரு சொட்டு விழுந்தா அது விஷமாச்சே. அது போலதான் மேடை பேச்சும். ஒரு வார்த்தை தவறா பதிவு பண்ணா கூட மொத்த பேச்சு நீ நிக்கிற அப்படி என்ன ஒரு தவறான கருத்தை பதிவு பண்ணின்றீங்க. அதாவது நீ நிக்கிற தோரணை, நீ பேசுற விதம், இதெல்லாம் பார்த்த மக்கள் என்ன ஆகா எவ்வளவு சாந்தமா, எவ்வளவு அமைதி, எவ்வளவு சிறப்பா பேசிட்டு இருக்கு, உண்மையாதானே அப்படின்னு சில பேர். ஆனா நீ அப்படி ஆள் கிடையாது. சில பேர் பேசுற வார்த்தையில மட்டும் தான் விஷம் இருக்கும். உனக்கு நாக்கே விஷம். உன் மறந்து கூட வாயில் நல்ல வார்த்தை பேசி நான் பார்த்தது இல்லை. ஏன்னா அம்பு முழுக்க விஷமத்தனமான பேச்சு. இல்ல எதை இவ்வளவு தூரம் நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. புரிய வைக்கவா? நான் உன்ட விவரம் கேக்குறேன்னு சொன்னா அதுக்கு நீ என்ன பேசுன? என்ன பேசுனே? கதைக்கு உட்பட்டா கதைக்கு அப்பாற்பட்டான்னு. கதைக்கு உட்பட்டு நான் ஒத்துக்கிட்டேன். கதை பாட்டு பாரு, கதைக்கு உட்பட்டு. கதைக்கு அப்பாற்பட்டு எதை நீ சொன்ன? ராமாயணம் மகாபாரதம் சொன்னேன், கதைக்கு அப்பாற்பட்ட விஷயம் அப்படி சொல்லலாமா? முதல்ல ஏன் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. சொல்லலாமா கேக்குற? அறிவேனா? எப்படி சொல்லக்கூடாதுங்கிறீங்களே? பள்ளி பேச முடிய நிக்கிறியே. இவ்வளவு நாள் எத்தனை தர நமக்கு முன்னாடி தம்பி ஏன்டா அப்படி கொள்ளவெறியோட எத்தனை தர்க்கங்கள் நடந்திருக்கு. முதல்ல தர்க்கத்தை நம்ம ஆரம்பிக்கல. நமக்கு முன்னாடி மூதாதைகள் வரிச்சு பழனி பையா அவர்களிடம், சித்திரதேவி அம்மா அவர்களிடம் எத்தனை ஜாம்பவான்களை ஏற்படுத்திட்டாங்க. தர்க்கம் என்ன? மேடையில ராமாயண மகாபாரதம் எத்தனை பேர் மேடையில பேசியிருப்பாங்க. நீ என்ன சொல்ற? ராமாயண மகாபாரத பேசுற கதைக்கு அப்பாற்பட்டனா பாக்குற மக்கள் சரி இன்னைக்கு ஒரு 50-60 பேர் பாக்குறாங்க, இதோட நின்ற போதா? இல்ல, இணையத்துல எத்தனை பேரா, எத்தனை லட்சம் பேரோட பார்க்க வாய்ப்பு இருக்கு. அப்ப நீ அவ்வளவு என்ன நீ சொல்ல வர்ற? ஆமாங்க, ராமாயண மகாபாரத பேசுறது கதைக்கு அப்பாற்பட்டு. கதைக்கு அப்பாற்பட்டுனா என்ன நினைப்பாங்க? அப்ப இவ்வளவு நாள் நீ கதைக்கு அப்பாற்பட்டதை நடத்திட்டு இருக்க, நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்கப்பா அப்படின்ற ஒரு கருத்து அவங்களுக்கு போய் சேர்ந்துடாதா? கதைக்கு அப்பாற்பட்டு சொன்னதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் கேக்குறேன். ஏன் எப்படிமா ராமாயண மகாபாரதம் பேசுறது எப்படி உனக்கு கதைக்கு அப்பாற்பட்டாகும்? ஏங்க கந்த புராணத்துக்கு ராமாயண மகாபாரதத்துக்கு என்னங்க சம்பந்தம்? ஏன் சம்பந்தம் இல்லையா? அதான் கேட்டேன், கதைக்கு உட்பட்டா கதைக்கு அப்பாற்பட்டான்னு கேட்டேன். சரி, கந்த புராணத்துக்கும் வள்ளி திருமணத்துக்கு சம்பந்தம் இருக்கா? இல்ல. ஏன் இல்லைங்கற? ஏங்க இந்த வள்ளி திருமண கதையில நாரதரும் வள்ளியும் சந்திச்சதா கந்த புராணத்தின் ரீதியா எதுவுமே கிடையாது. இல்ல, கந்த புராணத்துல நீ நான் சந்திச்சதா கிடையாது. கதையில சந்திக்க வச்சது யாரு? அது சங்கரதாஸ் சுவாமிகள் சந்திக்க வச்ச. அப்ப கந்த புராணத்தை இவ்வளவு உண்மையா நம்புற நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கந்த புராணத்தை நாங்க சந்திக்கலங்க, இனிமே நான் வள்ளி வேஷம் போடலங்க, நான் இனிமே சித்தாள் வேலைக்கு போயிடுறேன். சித்தாள் வேலைக்கு போ. ஏங்க
இது என்ன எதுக்கு வள்ளி வேஷம் போட்டு வர? கந்த புராணத்துல நம்ம 2 பேரும் சந்திக்கிறது இல்லனாலும் நீங்க என்னை பார்த்ததா கதை இருக்குல்ல. யாரு சந்திக்க வச்சா? சங்கரதா சுவாமிகள். சங்கரதா சுவாமிகள் சந்திக்க வச்சார். ராமாயண மகாபாரதம் புராணம் பேச கருத்துக்களை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற. அப்ப நீ என்ன சொல்ற? கதைக்கு அப்பாற்பட்டன்ற 4 யுகம் இருக்கா? ஆமா. என்னென்ன? கிரேதா திரேதா துவாபர கலியுகம். ஒவ்வொரு கதை நடந்துச்சா? ஆமா. கிரேதா யுகத்துல ஹரிச்சந்திர புராணம், திரேதா யுகத்துல அது ராமாயணம், துவாபர யுகத்துல மகாபாரதம், கலியுகத்துல கந்த புராணம் நடந்து ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு கதை நடந்திருக்குல. ஆமா. இப்ப ஹரிச்சந்திர கதை முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. ராமாயணம் முடிஞ்சிருச்சு. மகாபாரதம் முடிஞ்சிருச்சு. இப்ப கந்த புராணம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நான் உன்னை கூப்பிட்டு ஏமா வள்ளி நம்ம திருக்குறளும் நாலடியாரும் பேசுவோமா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன்னா நீங்க கேட்டுக்கலாம். ஏன் சாமி நம்ம சந்திச்சதுக்கு அப்புறம் தானே திருக்குறளும் நாலடியாரும் உருவாக போகுது, எப்படி நீங்க அதை பேசலாம், இது கதைக்கு அப்பாற்பட்ட இல்லையான்னு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உன்னை நான் மனசார பாராட்டியிருப்பேன். சரி. ராமாயண மகாபாரதம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன கதை யாரு வேணா பேசலாம். எவன் சொன்ன உனக்கு ராமாயண மகாபாரதம் பேசுறது கதைக்கு அப்பாற்பட்டது? கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க. உனக்கு மரியாதை கொடுக்கணுமா? சரிங்களா? என்னை விட நீ பெரியாளா? உனக்கு என்ன மரியாதை? ஏங்க உங்களோட நான் மரியாதை நான் சொல்லவே கிடையாது. அப்புறம் மரியாதை பேசுற? ராமாயண மகாபாரதம் கதைக்கு அப்பாற்பட்டு நீ எவன் சொல்லி கொடுத்தானே என்ன அவன் பேசுறீங்க? வச்சுக்கோ. உனக்கு ஒருவேளை யாரு சொல்லி கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு? உங்க அப்பா நம்பிராஜன் சொல்லி கொடுத்த வாய்ப்பு இருக்கு. எங்க அப்பா நீங்க போனாரன்னு பேசுறீங்களா? உங்க அப்பா நம்பிராஜன் தானே? நான் யார் ஜெயமாதவனா நீ லட்சுமியா? இல்லையே. நான் நாரதர் நீ வள்ளி. நாரதர் நான் வள்ளி. நாரத மகரிஷி என்னை விட நம்பிராஜன் பெரியாளா? இல்லையே உங்களோட நம்பிராஜன் சின்ன ஆளு தான். சின்ன பையன். ஆமா. சொன்ன என்ன தப்பு? அதை விடு. உங்க அண்ணன் தம்பி சொல்லி கொடுத்துருக்கலாம். ஏன் உங்க அண்ணன் தம்பி விட நாரத மகரிஷி நான் சின்ன ஆளா? இல்ல நீங்க பெரிய ஆளு தான். சொன்ன என்ன தப்பு? சரி அதையும் விடு. காட்டுல காவல் பார்க்கக்கூடிய முனிவர்கள் உனக்கு அந்த கதையை சொல்லி கொடுத்துருக்கலாம். சாதாரண யாகம் என்ற முனிவர்களும் தேவரிசின்னு பட்டம் வாங்கின நானும் உன்ன. ஏங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, தேவரிசின்னு பட்டம் வாங்கினவர் நீங்க போய் அவங்களோட சேர முடியுமா? அப்ப இவர்களை எல்லாம் விட நான் பெரிய ஆளு தான். நான் அப்படித்தான் சொல்லுவேன். உனக்கு தவறான கருத்தை பதிவு ஒருத்தன் பண்ணிருக்கான்னா ஏவன் சொன்ன உனக்கு? உனக்கு ராமாயணம் மகாபாரதம் தெரியல, நீ படிக்கலன்றதுக்காக உனக்கு பயமா இருக்குன்றதுக்காக நீ கதைக்கு அப்பாற்பட்டு சொல்லாது. தப்பு. என்ன ராமாயண மகாபாரதம் அப்படி நீங்க பேசி அதுல இருந்து ஏதாவது கேள்வி கேட்டுருக்கீங்களோன்ற பயத்துல கேட்டேன் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி ஒரு விஷயம் உங்க மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா இப்ப சொல்றேன், நீங்க எதை வேணாலும் கேளுங்க, எதை வேணாலும் பேசுங்க, பேசுறதுக்கு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த அறிவு எங்க வச்சு இவ்வளவு நேரம் கேட்கிறமான கேளுங்கன்னு சொல்லி அப்புறம் உப்பிட்டு பேசுவீரா அப்பாற்பட்டு பேசுறா? என்ன தப்பு? தவறான கருத்துமா? ஒரு சாதாரண விஷயம், ஒரு சாதாரண விஷயம். எது சாதாரண? கதைக்கு உட்பட்டா கதைக்கு அப்புறப்பட்ட ராமாயணம். அப்ப இதுக்கு அப்புறம் நீ யார்ட்டையாச்சும் ராமாயண மகாபாரதம் ஓ கழுத்தை கரகரன்னு அறுத்துருமா? ஏன்னு கேக்குறேன். அப்புறம் அப்பாற்பட்டுன்றா கேட்டதுல என்னங்க தப்பு? கேட்க கூடாது. விவரம் பேசுறியா? சரி விடுங்க. நான் ராமாயணம் பேசுவேன், மகாபாரதம் பேசுவேன். பேசுறது தயாரா இருக்கியா? கத்தாதீங்க, கத்தாதீங்க, பேசாம அமைதியா பேசு. கத்தனா உள்ள போய் பாய போட்டு படுத்துக்க. ஏன் வள்ளி வேஷம் போட்டு வர்ற? நான் தான் சொல்லிட்டேன். சொன்ன வார்த்தைய நீங்க எதை வேணாலும் அறிவு இல்ல, எதை வேணாலும் கேளுங்க, நான் பேசுறது காத்துக்கிட்டு இருக்கேன். அதோட நிப்பாட்டு. சரிங்களா? இதுக்கு அப்புறம் என்னைக்காச்சும் என்ன பேச வந்தீங்க? ராமாயணம் கதைக்கு அப்பாற்பட்டன பேத்து பேத்து. ஓ குலக்கடவுள் யார் முதல்ல? முருகப்பெருமான். அவர்தானே காவல பக்கம் வந்திருக்கா? இல்ல முருகனை பத்தியாச்சும் பேசலாமா? இல்ல அது அப்பாற்பட்டு தானா? வேறங்க நான் எதை வேணாலும் பேசுங்கன்ட்டேன், அதோட பேச முடிச்சுக்கணும். முருகப்பெருமான் முருகன்னு சொல்றியே, இப்பவே உன் அறிவு வெளிப்படல. என்ன முருகன் எல்லாருக்கும் தெரியும். ஆமா. ஒரு முருகன்றவரை வெளிப்படையா முருகன் சொல்றதே உன் அறிவுக்கு அழகா? ஏன் வேற முருகனை சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்க? முருகனை பத்தியா என்ன கேளு. முருகன் யாருன்னு கேளு. முருகன் யாரு? முருகன் மங்கை ஏறி. மங்கை ஏரியா அப்படின்னா உனக்கு புரிஞ்சா? இல்ல. ஆனா புரிய வைக்கணும். மங்கை அப்படின்னா மயில் அர்த்தம், ஏறினா வாகனமா கொண்டவன் அர்த்தம். மயிலை வாகனமா கொண்டது யாரு? அது முருகப்பெருமான். அப்ப வெளிப்படையா சொன்னாலும் உள்ள அர்த்தம் இருக்கா? அது மாதிரி விவரம் பேசணும். படிச்சிருந்தா நீ பேசுவ. இருங்க ஏங்க அப்படி பார்த்தா முருகனுக்கு எத்தனையோ பேர் இருக்கு. எங்க முருகனுடைய கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், ஆறுமுகன், கடம்பன், இந்த இப்படியா சரவணன், இப்படியான பேர் இருக்கு. நிறைய பேர் இருக்குல்ல. இப்படி குறிப்பிட்டு ஒரு பேர் சொல்லாம அவனுடைய சிறப்பை வச்சு எங்க ஒரு பேர் சொல்லுவாப்போம். ஏங்க முருகப்பெருமானுக்குன்னு தனி சிறப்பான பேருனா என்ன? கலியுக கடவுள், கலியுக வரதன் அப்படின்னு முருகப்பெருமான சொல்லுவாங்க. கலியுக வரதனா? கலியுக வரதன் ஐயப்பனுக்குள்ள பேரு இல்ல. கலியுக வரதன் முருகப்பெருமானுக்கும் சொல்லலாம். வாமா, ஏன்னா கலியுகத்திற்காகவே படைக்கப்பட்டவர் முருகப்பெருமான். கலியுகத்துல படைக்கப்பட்டவர் ஐயப்பன் இல்ல, முருகப்பெருமானுங்க. சூரபத்மனை வதம் செய்வதற்காக கலியுகத்தில் படைக்கப்பட்டவர் முருகப்பெருமான். இல்ல உனக்கு அடிப்படை அறிவுன்ற கொஞ்சம் கூட இல்லையா? ஏன் அப்படி? ஏங்க அப்ப கலியுகத்துல படைக்கப்படலங்கறீங்களா? ஓ குலக்கடவுள். ஆமா ஆமா கலியுகத்துல படைக்கல. ஏங்க சூரபத்மனை வதம் செய்யறதுக்காக கலியுக கடவுளுங்க அவரு. சூரபத்மனை அழிப்பதற்காக தோற்று வைக்கப்பட்டாருன்னு தூங்குற பிள்ளைக்கு ஓட தெரியும். இத சொல்றதுக்கு அங்க இருந்து சென்னையில இருந்து மங்கடி நீ வரல. சரியா? முருகப்பெருமான் கலியுகத்தில் படைக்கப்பட்டாரா? தப்பு. கலியுகத்தை தவிர மீதமுள்ள யுகத்திலையும் முருகன் இருக்கிறார். என்ன அறிவுல கலியுகத்தில் படைக்கப்பட்டான்ற? முருகன் இருக்கிறார் அப்படின்னா முதல் யுகத்துல, கிரேதா யுகத்துல
அரிச்சந்திரனுடைய மகனான லோகிதாசன் காட்டுக்கு போகும்போது பாம்பாக வந்து தீண்டி கொன்றுவாங்க. பாம்பு வந்து கொன்னுரும் அந்த லோகிதாசனை. அந்த பாம்பாக வந்தது முருகப்பெருமான் அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து வேற யுகத்துல முருகப்பெருமான் வந்திருக்காரு. எங்க வந்திருக்க பாம்பா வந்து முருகப்பெருமானா அப்படின்னு ஒரு சர்ச்சை. நீ படிச்சியா? இல்ல இல்ல, அது அப்படி ஹரிச்சந்திர புராணத்துல எந்த இடத்துல இரு வாங்கி பேசணும். எந்த ஒரு இடத்துலயாச்சும் ஹரிச்சந்திர புராணத்துல ஹரிச்சந்திர மகன் லோகிதாசனை பாம்பாக மாறி கடித்தது முருகன் அப்படின்னு இல்ல போட்டிருக்கா? இல்ல 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 இல்ல. இந்த லட்சணத்தை 2வது தடவை லட்சுமி தான் எங்களுக்கு வள்ளி வேணும். அதே மாதிரி உங்களை மட்டும் என்ன புரட்சி புயல் லிட்டில் சூப்பர் ஸ்டார் ஜெயமாதேவி வேணும்னு நான் ஒரு வார்த்தை தப்பா நான் சொன்னா நீங்க கேட்கலாம். எதுக்கு வந்தீங்க? நீ தப்பா பேசுறதால நான் கேக்குறேன். இருங்க அப்படி ஒரு சர்ச்சை இருக்கு. அந்த பாம்பா வந்தது நிரூபிக்கப்பட்டதா? நிரூபிக்கப்படல. அப்புறம் ஏன் சொல்ற? இல்ல இல்ல, ஒருவேளை நீங்க அத நினைச்சு வேற யுகத்துல வந்து நான் இத நினைச்சேன் அத நுணச்செல்லாம் பேச கூடாது. நான் சொன்னனா பாம்பா வருது நான் சொன்னனா? நான் சொல்லுவேன் எப்படி நீ சொல்ற? உனக்கு தெரிஞ்சா நீ சொல்லு. கலியுகத்தை தவிர மேதி யுகத்துல முருகன் வர்றார். யார் அவர்? இதுதான் என் கேள்வி. தெரிஞ்சா சொல்லு, உள்ள ஓடி போயிரு. இருங்க அப்படி பார்த்தா ராமாயணத்துல ராமனுக்காக உதவி செய்ய வந்தார் குகன் என்று சொல்லக்கூடிய இக்கரையில இருந்து அக்கறைக்கு போக உதவி செய்தார். அதனாலதான் ராமனுக்கு மீனையும் தேனையும் பரிசு பொருளாக கொடுத்தார். அப்பேற்பட்ட நட்பு அவங்களுக்குள்ள ஏற்பட்டது. அந்த குகனாக வந்தது முருகப்பெருமான் தான். அந்த கதையை நீங்க சொல்றீங்களா? அதுல ஒண்ணு திணிக்கிறீங்களா? ராமாயணம் படிச்சிருக்கியா? என்னது ராமாயணம் படிச்சிருக்கியா? நிறைய பேர் எழுதியிருக்காங்க. முதல்ல எழுதுற வால்மீகி, வால்மீகி, அதுக்கப்புறம் கம்பர் ஒட்டக்குதிரை சேர்ந்து கம்ப ராமாயணம், அதுக்கப்புறம் துளசிதாசர் ராமாயணம். படிச்சிருக்கியா? படிச்சிருக்கியா? நான் நம்ப மாட்டேன். ஏன் நம்ப மாட்டீங்க? படிச்சிருந்தா குகன் அதாவது பிறக்கும் போது 4 வரணும், குகா உன்னோடு ஐவரானோம் அப்படின்னு ராமர் குகனை தன்னுடைய தம்பியை ஏத்துக்கிட்டதெல்லாம் சரிதான். குகன்ற பேரு முருகனுக்கு இருக்கின்றதுனால ராமாயணத்துல குகன் ஒருத்தன் வந்ததுனால அது முருகன் தான். எந்த இடத்துல ராமாயணத்தை போட்டிருக்கா? ஆமாங்க, இங்க குகனா வந்தவன் முருகன் தான். ராமாயணத்துல போடல. ஒரு என்ன அறிவுல சொல்ற? இல்ல நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டு கேக்குறீங்களான்னு கேக்குறேன். குகன்ற பேர் வந்தறனால அது முருகப்பெருமான் தான் வேற யுகத்துல வந்திருக்காரு. பேசப்ப நீ திரும்ப திரும்ப ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்க. உனக்கு தெரிஞ்சதை சொல்லிவிட்டு நீங்க இத நினைச்சு சொல்றீங்களோ? நீங்க அத நினைச்சு சொல்லு. அப்படி இல்ல ஏங்க, கலியுகத்துல படைக்கப்பட்ட ஒரு முருகப்பெருமான் வேற யுகத்துல வந்திருக்காரு. எங்க வந்திருக்காரு? இங்க பாரு, உனக்கு ஒரே வாய்ப்பு. என்ன? நான் இப்போ சொல்றேன், குகனா வந்தது முருகன் இல்ல, பாம்பாவத முருகன் இல்ல. உனக்கு என்ன தெளிவாவே கேக்குறேன். என்ன? முருகப்பெருமான் உன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறார். தெரியறாரா முருகன்? தெரியுறாரு. எப்படி வர முருகன் நீ சொல்ற? கையில வேல் இருக்கணும், மயில் வாகனம், சேவர் கொடி, பசுபதி பாசம்ங்கற பட்டம். முருகனுக்குன்னு ஒரு உருவம் இருக்குல்ல? ஆமா. முருகனுக்கு ஒரு அடையாளம் இருக்குல்ல? ஆமா, தெரிஞ்சுக்குவேன். நீ பாம்பா வந்தாரு, படகோட்டியா வந்தாரு, எம்ஜிஆரா வந்தாரு, நம்பியாரா வந்தாரு, இன்னும் நிறைய சொல்லுவ போல. நான் அடையாளத்தெல்லாம் கேட்கல. முருகன் முருகனாகவே கையில் வேலோடு, மயில் வாகனத்தோடு, சேவர் கொடியோடு, இந்த அடையாளங்கள் கொண்ட முருகனாவே கலியுகத்தை தவிர்த்து மற்றொரு யுகத்தில் முருகன் வந்தார். எங்க? இதுக்கு மேல கேள்வி தெளிவா கேட்க முடியாது. யுகத்துல வேற யுகத்துல வந்திருக்காருன்னு கேட்டீங்க. முருகன் முருகனாகவே வந்தார். யார கேட்டேன்? முருகனை தானே கேட்டேன். பரம முனியாண்டி கேட்ட மாதிரி சொல்றேன். நீங்க எப்ப என்ன கேக்குறீங்க? முருகன் முருகனாகவே வந்தாருன்னு இப்ப தானே கேக்குறீங்க. நான் அவதாரம் எடுத்து வந்தாருன்னு நான் கேட்கவில்லை. முருகன் வந்தாருன்னா முருகன் வந்தார் அப்படின்னா நான் என்ன நினைச்சேன்? அவதாரத்தின் நோக்கமா வந்திருக்காரு. நீங்க நினைக்கிற அவதாரத்தை நீ நினைக்கிற? முருகன் முருகனாக வந்தார். முருகன் முருகனாவே வந்தார். ஆமா. கலியுகத்தை விட இன்னொரு யுகத்துல வந்தாரு. அத நானும் மறுக்கலையே. சொல்லு. வந்தாரு, மகாபாரதத்துல வந்தாரு. அம்பா என்று சொல்லக்கூடிய பெண்ணுக்கு காட்சி கொடுக்கலாம்னு வந்தாரு. ஏன்னா அம்பா, அம்பிகா, அம்பாலிகா இந்த 3 பெண்களையும் பீஷ்மர் என்ன பண்றாரு? தான் திருமணம் பண்ணிக்கல, தன்னுடைய தம்பிகளான 2 பேருக்காக திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறார். ஏன்னா தம்பிகளான விசித்திர வீரனுக்கு சித்திராங்கனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்காரு. அதுல சித்திராங்கன் என்ன பண்றாரு? போருக்கு போகும்போது இறந்து போயிரு. போருக்கு போனவர் இறந்து போன காரணத்தினால விசித்திர வீரனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்பா, அம்பிகா, அம்பாலிகா அப்படின்ற 3 பெண்களை போய் சுயவரத்துல இருந்து தூக்கிட்டு வந்தார். தூக்கிக்கிட்டு வரும்போது இந்த அம்பாங்கிற பெண் என்ன சொல்றா? நான் ஏற்கனவே சாலம நாட்டு மன்னனை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பீஷ்மர் பாதியில இறக்கி விட்டு போயிறாரு அம்பான்ற பெண்ணு. இவன் என்ன பண்றா? நேர சாலம நாட்டுக்கு போற, மன்னனை சந்திச்சு கேட்கிறா. மன்னன் நேரம் சொல்றாரு, சுயவரத்துல ஒருத்தன் உன்னை அத்தனை ஆண்களுக்கு முன்னால தொட்டு தூக்கிட்டு போயிட்டான், இனிமே நான் உன்னை திருமணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டார். நேர விசித்திர வீரன் வந்து கேட்கிறேன், ஏன்னா உங்களுக்காக திருமணம் பண்ண தான் உங்க அண்ணன் தூக்கிட்டு வந்தாரு, அதனால நீங்க என்ன திருமணம் பண்ணிக்கங்கன்றார். எப்பொழுது ஒரு மனதார ஒரு ஆண்மகனை நினைச்சிட்டியோ இனிமே நான் உன்னை திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவரும் சொல்ற. பீஷ்மர்கிட்ட போய் கேட்கிறா, பீஷ்மரும் திருமணம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன பண்றா? நேரா ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் வணங்குற. தெய்வத்துக்கிட்ட போய் வணங்கும் பொழுது தெய்வமாகப்பட்டது என்ன பண்ணுது? என்னமா வர வேணும்னு கேட்கிற. இந்த மாதிரி பீஷ்மரை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்ற. சொன்ன உடனே இந்த தெய்வம் என்ன பண்ணுது? அவளுடைய கைகள்ல ஒரு முத்து மாலையை கொடுக்குது. இந்த முத்து மாலையை கொடுத்து அந்த தெய்வம் என்ன சொல்லுது? இந்த முத்து மாலையை யாரு கழுத்துல போட்டுக்கிட்டாலும் பீஷ்மருக்கு முன்னால நின்று சண்டை போடலாம்,
அவரை எதிர்க்கலாம்னு சொல்லுது இந்த தெய்வம். ஏன்னா பீஷ்மரை வீழ்த்துறது அவரை சாதாரணப்பட்ட காரியமே கிடையாது. ஏன்னா யாருக்குமே இல்லாத ஒரு தனி சிறப்பு, ஒரு வரம். ஏன்னா இப்ப நம்மளா செத்துறணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட சாக முடியாது. ஆனா பீஷ்மர் அப்படி கிடையாது. தான் இன்னைக்கு சாகணும்னு நினைச்சா மட்டும்தான் அவருக்கு சாவு, இல்லைன்னா அவருக்கு இறப்புங்கிறதே ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்பேற்பட்டவருக்கு முன்னால நின்று யாருனாலே சண்டை போட முடியுமா? அப்ப என்ன பண்றாங்க, யாருமே முத்துமாலையை கழுத்துல போட்டு அவருக்கு முன்னால நின்று சண்டை போட சம்மதிக்கல. பார்த்தா போய் நேரம்ன்றா தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிடா. தற்கொலை பண்ணி இறந்தவ மறுபடியும் பிறக்கிறா. எங்க? பாஞ்சால தேசத்தை ஆண்டு வந்த துருபதனுடைய மகளா பிறக்கிறா, சிகண்டினி அப்படிங்கிற பேரோட. பெண்ணா பிறந்தாலும் மறுபிறப்பு எடுத்தாலும் அவ மனசுக்குள்ள பீஷ்மரை பழி வாங்கணுங்கிற எண்ணம் மட்டும் மாறவே கிடையாது. அப்ப என்ன பண்றா, ஒரு பெண்ணாக இருந்து போருக்கு போக முடியாது அப்படிங்கிற காரணத்தினால ஆணாக மாறுறா. சிகண்டினிங்கிற பெண்ணு சிகண்டி அப்படிங்கிற ஆணா மாறி போருக்கு போனா, போருக்கு போகும்போது அப்பதான் பீஷ்மர் சொல்றாருமா, நீ இப்ப ஆணாக மாறி வந்தாலும் பிறப்பால் நீ ஒரு பெண்ணு, உன் கூட சண்டை போட நான் தயாரில்லை அப்படின்னு பீஷ்மரை ஒதுங்குற. அப்ப அர்ஜுன் என்ன பண்ண, அந்த பெண்ணையே முன்னிறுத்தி பீஷ்மரை வீழ்த்தினார். அது ஒரு பக்கம் கதை. இப்ப இந்த அம்பான்ற பெண்ணு ஒரு தெய்வத்தை போய் வணங்கினா தெய்வம் வந்து முத்துமாலா கொடுத்துச்சு. நான் சொன்ன கதையில அந்த தெய்வம் வேற யாரும் கிடையாது, எம்பெருமான் முருகப்பெருமான் முருகனாகவே வந்து மகாபாரதத்திலே அம்பான்ற பெண்ணுக்கு காட்சி கொடுத்துட்டார். போதுமா? அதாவது நீ சொன்ன கதையை விட கதையின் பெயர்களை நான் உன்னிப்பா கவனிச்சேன். ஏன்னா கதை கூட யார் வேணா நினைவு வச்சு சொல்லிடலாம். சரி. ஆனா கதையுடைய பெயர்களை குறிப்பிடுவது படிச்சா மட்டும் சொல்ல முடியும். நான் நிறைய பேர் கவனிச்சேன். நீ சொல்லும் பொழுது சித்தராகாத விசித்திரன்னு சொன்ன, அதே சமயத்தில் அந்த பெண் அம்பைன்னு சொன்ன, அந்த அம்பைக்கு 2 தங்கச்சி, அம்பிகை அம்பாளிகை, அதையும் நீ சொன்ன. அவன் யார அம்பை விரும்பினான்னா சால்வ தேசத்து மன்னனை, அந்த பெயரை நீ பயன்படுத்தின. அதே மாதிரி பாஞ்சால தேசத்து அரசன் திருபதனுடைய மகளாக சிகண்டியாக பிறந்தாள், சிகண்டினியாக மாறினாள். இதுபடி ஒரு கதையில என்னென்ன பேர் தேவையோ அந்த எல்லா பேரையுமே அற்புதமா சொன்ன. உண்மையிலே இப்பதான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? சில பேரை பார்த்தோன்னே முடிவு பண்ணிடுவேன், பேசும் பொழுது இது சர்வ முட்டாள் முடிவு பண்ணிடுவேன். சில பேர் பேசும் பொழுது இல்லப்பா இது ஆக சிறந்த அறிவாளி அப்படி முடிவு பண்றேன். ஆனா என்னால இத்தனை வருஷத்துல நீ ஆக சிறந்த அறிவாளி மாதிரி என் கண்ணுக்கு தெரியல, சர்வ முட்டாள் மாதிரியும் தெரியல. ஏன் அப்படி? நான் என்ன கேட்டேன் உடனே, என்ன கேட்டீங்க? கலியுக கடவுள் முருகனை சொல்லாதமா, முருகன் இன்னொரு யுகத்துல வந்திருக்காருமா நான் சொன்னல, நீ குதிச்ச முருகன் கலியுகத்துல படைக்கப்பட்டான், கலியுகத்துல படைக்கப்பட்டான் கத்து நீ குதிச்சிய. இப்ப நான் மகாபாரதம் வந்தாருன்னு சொன்னதுக்கு அம்பைக்கு முத்துமாலை கொடுத்த ஒரு தெய்வம் கொடுத்துச்சு சொன்னியே, தெய்வம் யாரு? முருகப்பெருமான் தான். முருகன் தானே? ஆமா. முருகன் அம்பைக்கு முத்துமாலை கொடுத்தது கலியுகத்திலயா? இல்ல. என்ன யுகத்துல? துவாபர யுகத்துல. கலியுகத்துக்கு முந்தைய யுகமாகப்பட்ட துவாபர யுகத்துல. அப்ப முருகன் கலியுகத்துல படைக்கப்பட்டார்னு சொல்ற இல்லங்க, இன்னொரு யுகத்துல வந்திருக்கான்னு சொல்லும் பொழுது அம்பைக்கு முத்துமாலை கொடுத்தது முருகன் துவாபர யுகத்துல, அப்படி துவாபர யுகத்துல கதை சொல்ற. இதுல எதை ஏத்துக்கிறது? பாக்குற மக்கள் என்ன நினைப்பாங்க, ஏன்னா அப்படியும் பேசுகிறது இப்படியும் பேசு இந்த பிள்ளைன்னு நினைக்க மாட்டாங்களா? இப்ப சொல்லு, உன்னை அறிவாளியில சேர்க்கிறதா முட்டாளில சேர்க்கிறதா? இல்ல இப்ப நான் கேட்கிறேன், யுகம்ங்கிறது 4 யுகம், கிரேதா திரேதா துவாபரா கலியுகம், 4 யுகம் இருக்குல்ல. இந்த 4 யுகம் சேர்ந்தது ஒரு சதுர யுகம்னு பேரு, அது மகா யுகம்னு சொல்லுவோம். மகா இது வரைக்கும் எத்தனை சதுர யுகம் முடிஞ்சிருக்குன்னு தெரியுமா? அப்படின்ற கணக்க ஒருத்தர் எடுத்தான்னா அவன் கணக்கு எடுக்கிறதுக்குள்ள அவன் ஆயுஷே முடிஞ்சிடும். 2000 சதுரியங்கள் ஒரு நாளை கொண்டவன் பிரம்மனுக்கு ஒரு நாள். ஒரு பிரம்மா தோன்றியவனா ஒரு 7 மன்வந்தரம் முடியணும். 7 மன்வந்தரம் முடிஞ்சாதான் ஒரு கல்பம் முடியும். 16 கல்பம் முடிஞ்சாதான் ரோம ரிஷியோட ஒரு மயிர் உதிருமா. இப்படி கணக்கு இருக்கும் பொழுது இத்தனை யுகம் நடந்திருக்கு, இத்தனை மகா யுகம் முடிஞ்சிருக்குன்னு யாரும் சொல்ல முடியுமா? யாராலையும் கணக்கு சொல்ல வாய்ப்பே இல்ல. இப்ப நான் சொன்னது என்னன்னா, ஆனா ஒரு மகா யுகத்துக்கு சொல்லலாம் 17,27,000 வருஷம் 12,96 வருஷம் அப்படின்னு 40,20 வருஷத்துக்கு எத்தனை சதுரயுகம் முடிஞ்சிருக்குன்றத கணக்கு சொல்ல முடியும். கணக்கு எடுக்க யாராலையும் முடியாது, யாராலையும் முடியாது. இப்ப என்ன செய்யறது? சொன்னது கலியுகத்துல முருகப்பெருமான் படைக்கப்பட்டார்னு சொன்னேனே தவிர இந்த கலியுகத்துல தான் முருகப்பெருமான் படைக்கப்பட்டார்னு. இந்த கலியுகம் எந்த கலியுகம்? எந்த கலியுகமாக இருந்திருக்கலாம், எந்த துவாபர யுகத்திலேயாவது முருகப்பெருமான் காட்சி கொடுத்திருக்கலாம். ஆனா இந்த வார்த்தையை நீ பயன்படுத்தல, தொழிலை விட உனக்கு தொழில் நுணுக்கம் அதிகமா இருக்கு. அதனால இந்த கலியுகம் சொல்லாம பொத்த பொதுவா கலியுகம் சொல்லிட்டேன். அது சரி, எதிரில நிக்கிறாள் அந்த மாதிரி. அதனால நாங்க பேசும்போது சுதாரிச்சா பேசுவோம். அப்ப இப்ப நடக்கிற கலியுகம் இல்ல, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கலியுகத்துல முருகப்பெருமான் தோன்றுவீங்க, அதோட நிப்பாடணும். அப்ப முருகன் இந்த கலியுகத்துல படைக்கப்பட்டாரா? கிடையாது. இப்ப ராமாயண மகாபாரதம் அரிசோகம் நடந்த இந்த சதுரியத்துக்கு முன்னாடியே முருகன் படைக்கப்பட்டு விட்டார்.
ஏத்துக்கிறியா? ஏத்துக்கிறேன். இப்ப முருகனை பத்தி விவரங்களை மேலும் கேட்க இருங்க அவசரப்படாதீங்க. ஏன்? இப்ப முருகனை பத்தி இரு, இன்னும் என் மண்டப படிய முடியல. இருங்க, என்ன கேள்வி கேட்க வேண்டியிருக்கு? உங்க மண்டப படி முடியல, நீங்களே பேசிக்கிட்டே போய்கிட்டே இருப்பீங்களா? இப்ப இது ஒரு பெரிய கேள்வி நினைச்சிட்டியா நீ? இது அஸ்திவாரம் தான். இன்னும் கட்டணம் 60 மாடி கட்ட வேண்டியிருக்கு. நீங்க எப்படி அஸ்திவாரம் முடியல, அது மாதிரி நானும் அஸ்திவாரம் போடணுமா இல்லையா? எனக்கு அஸ்திவாரம் ஜோதிக்கிற அளவுக்கு நீ பெரியாளா? என்ன அஸ்திவாரம் ஜோதிப்ப? அப்ப உங்களுக்கு என்ன கேட்க மட்டும் தான் தெரியுமா? திருப்பி கேட்டா பதில் சொல்ல தெரியாதா? அப்படியா? அப்படினா சொல்லுங்க, நான் வேணா கேள்வி மட்டும் கேட்டுக்க. அவ்வளவு புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்குதா? ஒரு நாரத மகரிஷி என்னைய பார்த்து சொல்லு மட்டும். உங்களுக்கு கோவம் வருது இல்ல? என்ன கேப்ப அப்படி? திருப்பி கேட்கணும். என்ன கேப்ப? சரி, இப்ப நான் கேக்குறேன். முருகப்பெருமானுக்குன்னு ஆலயம்னு பார்த்தா எத்தனையோ ஆலயங்கள் இருக்கு. குன்று இருக்கு, மிடமெல்லாமே குமரன் இருக்கும் இடம். குன்று மட்டும் கிடையாது, பல இடங்கள்ல முருகப்பெருமான் இருக்கிறார். வயலூர்ல குன்று இருக்கா? இல்ல. படை வீடுதான் இருக்கு. திருச்செந்தூர்ல குன்று இருக்கா? கிடையாது. இல்ல, சிறப்பான வீடுதான். முருகப்பெருமானுக்கு எத்தனை ஆலயங்கள் இருக்கு. ஆமா, ஒவ்வொரு ஆலயத்திலயும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு காட்சி கொடுக்குறாருல முருகப்பெருமான். இப்ப பழனி எடுத்துக்கங்களேன். பழனிக்கு போனோம்னா ஆண்டி கோலத்திலே நமக்கு காட்சி கொடுப்பார். பழனி ஆண்டியாக மாறி காட்சி கொடுப்பார். ராஜ கோலத்திலேயும் நமக்கு காட்சி கொடுப்பார் இல்லையா? பல இடங்கள்ல சமேத சுப்பிரமணியனாக காட்சி கொடுப்பார். ஆமா இல்லையா? சமேத சுப்பிரமணியனா ஒரு மனைவி இருந்தா சமேத சுப்பிரமணியன் சொல்ல மாட்டோம். இல்ல, நடைமுறையை நான் கேக்குறேன். நடைமுறையில சொல்றேன். முருகப்பெருமானோட ஆலயத்துக்கு நடைமுறையை நான் கேக்குறேன். வள்ளியா இருந்து கேக்கல. வள்ளி சமேத சுப்பிரமணியனாக அப்படி அந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம காட்சி கொடுக்குறாரு. சரி, அதுக்கு என்னப்ப? இந்த பூலோகத்துல நிறைய இடத்துல அந்த மாதிரி காட்சி கொடுக்குறாருல இருக்கு. ஆனா இந்த பூலோகத்துல 3 இடத்துல மட்டும் முருகப்பெருமான் ஒரே மாதிரி காட்சி கொடுக்குறாரு. இது ஒரு கேள்வின்னு வெக்கம் இல்லாம கேக்குற. என்ன வெக்கமா இல்ல உனக்கு? என்ன இது? திருப்போரூர் போயிருக்கியா? திருப்போரூர் அங்கே முருகப்பெருமான் ஒன்றை நீ நடைமுறையில பேசுனதா சொல்றேன். வள்ளி சமேதராய் காட்சி அளிக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? வள்ளி தெய்வானை சமேதராக காட்சி கொடுக்கிறாரா? திருப்பரங்குன்றம் போயிருக்கியா? அங்கேயும் வள்ளி தெய்வான சமேதராக இன்று காட்சி கொடுக்கிறார். பாத்திருக்கியா? விராலிமலை போயிருக்கியா? அங்கேயும் சண்முகநாத வள்ளி சமேத தெய்வான காட்சி கொடுக்கிறார். குன்றக்குடி போயிருக்கியா? ஒரே மாதிரி எத்தனையோ கோயில் இருக்கு. நான் அதை கேட்கலங்க. ஐயோ, நான் அதை கேட்கல. ஒரே மாதிரினா திருமண கோலத்தோட எத்தனை இடத்துல காட்சி கொடுத்திருக்காரு. ஐயோ ஒய்யோ புரிய. நான் தெளிவா கேட்கல. நான் மட்டும் அப்படி மூஞ்சி சுருக்கிறது, நாக்க துருத்துறது. ஏன் நீ இப்ப தெளிவா கேட்டியா? ஒரே மாதிரினா இப்ப முருகன் வள்ளி சமேதர காட்சி இருக்கக்கூடியது. நீ கேட்கல, தெளிவா கேட்கணும்ல. இருங்க, ஒரே மாதிரினா அந்த ஒரே மாதிரி நான் கேட்கல. எந்த மாதிரி? இப்ப முருகப்பெருமானோட மயில் வாகனம் இருக்குல்ல, அந்த மயில் வாகனத்துல இருக்கக்கூடிய நரம்பு முதற்கொண்டு அதே மாதிரி சிற்பம். இந்த நகை நுனி இருக்கு பாத்தீங்களா? இந்த நகத்தினுடைய அளவு கூட குறையாம அப்படியே இருக்கக்கூடிய சிற்பமாகப்பட்டது 3 இடத்துல முருகப்பெருமான் அந்த மாதிரி காட்சி கொடுக்கிறார். ஒரு சிலையிலே அளவு இருக்காதா? அளவு மாறுபடாதா? ஏங்க, கொஞ்சமாவது அளவு மாறுபடுமா இல்லையா? எவ்வளவு நுணுக்கமான சிற்பியா இருந்தாலும் ஒரே மாதிரி எப்படி ஒண்ணு அளவுல வித்தியாசம் இருக்கும். ஆனா இந்த உலகத்துல 3 இடத்துல இருக்கு அதே மாதிரி ஒரே மாதிரி. ஒரே மாதிரியான சிலை கொஞ்சம் கூட மாற்றம் இருக்காது. கொஞ்சம் மாற்றம் இல்லாமல் கூட ஒரு 3 ஆலயங்களிலே எம்பெருமான் முருகப்பெருமானுக்கான சிலை. அதானே முருகனை பத்தி கேட்டா முருகனுக்குள்ளே தான் குதிப்பீங்களோ? நீங்க தான் கதைக்கு உட்பட்டா கதைக்கு அப்புறப்பட்டான்னு கோவப்பட்டீங்களே. கதைக்கு உட்பட்டே போவோம். ஏன் மனசார நான் உன்னை வாழ்த்துறேன். உனக்கு இன்னைக்கு இல்ல, உன் வாழ்நாள் முழுக்க நீ சிக்கலோட வாழ். தர்த்திரிய முடிச்ச மாதிரி பேசுறீங்க. ஒரு நல்ல வார்த்தையே வராதா வாயில இருந்து? ஏப்ப என்ன தப்பா சொன்னாங்க? ஏங்க, ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து எப்போது சிக்கலோட வாழ அப்படின்னு என்ன அர்த்தம்? சிக்கல் இல்லாம நல்லபடியா வாழணும் அப்பெல்லாம் சொல்ல முடியாது. அவ எனக்கு உன்னை பத்தி நான் என்ன நினைச்சிருக்கணும் அதே வாயில வரும். அதனால இன்று முதல் இதனால் வரை இல்லாமல் இனிமே வாழ்நாள் முழுக்க நீ சிக்கலோட வாழ். ஏன் மறுபடியும் இப்படி சொல்றீங்க? எங்க நான் சொல்றேன் ஒரு ஆளை தப்புன்னு சொல்லு. ஏப்பா அப்படி யாராவது சொல்லுவாங்களா? வாழ்க்கையில பல சிக்கல்கள் இருந்தாலும் அதெல்லாம் அகன்று நல்லபடியா வாழ்க்கையை கொடுக்கணும்னா இறைவனுக்கிட்ட போய் வேண்டிக்குவாங்க. ஆனா இறைவனுக்கு சமமான நீங்களே உங்க வாழ்க்கையில இன்னைக்கு சிக்கலோட வாழணும் என்ன அர்த்தம்? அட நீ மட்டும் என்ன புலாய்பட்டி மக்களே சிக்கலோட வாழட்டும். இப்பெல்லாம் பேசினா அப்புறம் அடுத்த வருஷம் போட மாட்டாங்க உங்களை. நீ அடுத்த வருஷம் என்ன இந்த வருஷம் ஊர் விடும் போது ஆள் வச்சு அடிக்க தயார் பண்ணு. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சிக்கலோட வாழனா வாழ்க்கையில உள்ள சிக்கலா இல்ல இடியாபத்துல இடியாப சிக்கலா? வேற ஏதாவது சொன்னீங்க? சிக்கல்னு சொன்னா என்ன ஞாபகத்து வரணும்? எனக்கு சிக்கல்னாலே சிக்கல் சிங்கார வேலனத்தான். அப்புறம் சிக்கல்னு சொன்னா உனக்கு என் ஞாபகம் சிக்கல் சிங்கார வேலனுடைய ஆலயம். சிங்கார வேலன்னா இங்க யாரு இருக்கா? முருகன் தானே. முருகன் கூடவே இருக்கட்டும். ஓ, அப்படி சொல்ல வந்தீங்களா? தப்பா? சிக்கலோட என்னைக்கு இருக்கணும்னா அப்ப குலவாப்பட்டி மக்கள் முழுக்க முருகன் அருளோட இருக்கட்டும். நான் நல்லா தான் சொல்றேன். நீ தான் இப்ப பொருதி போட்டுக்கிட்டு இருக்க ஊர்காரோட. நீங்க சொன்ன விதம் அந்த மாதிரி இருந்துச்சு. பேச்சக்கொரு. அப்ப சிக்கல் என்றாலே நினைவுக்கு வருவது சிக்கல் சிங்காரவேலர் ஆலயம். ஆனால் சிக்கல் சிங்காரவேலர் ஆலயம் மட்டும்தான் அங்கே சிக்கல் இருக்கானா? அதுதான் கிடையாது. அந்த சிக்கலுடைய புறநகர் பகுதியில
ஒரு பகுதி இருக்கு, பேரு பொருவாச்சேரின்னு பேரு. அந்த பிடிக்காரே இங்க ஒன்னு நரி கூட்டம் ஒன்று நின்றுச்சுல, வாத்தா வாத்தா இங்க வாமா. பாவம் இவ்வளவு நேரம் நீ மம்பட்டி எடுத்து மாங்குன்னு வரப்பு வெட்டிட்ட. உனக்கெல்லாம் இவ்வளவு ஓய்வு, இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு நஷ்டம் உனக்கு வர வேண்டியது. என்ன சிரிப்பு, என்ன செஞ்சீங்கன்னு நீ தண்ணி குடிக்க போற? என்ன பண்ணீங்க? நான் தான் கோபத்துல கத்துனத, நீ பகுமானமா தான் நின்ற. நீ என்ன பதிலுக்கு கத்துன மாதிரி? ஏப்ப நான் பேசாம அமைதியா நின்னுகிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். சரி பேசி தொலை. அதுதானே வந்திருக்க, தர்க்கத்துக்கு தானே வந்திருக்க. நீங்க கேள்வி கேட்டீங்க, இவ்வளவு நேரம் நின்னு பதில சொன்னேன். நான் தப்புன்னு சொல்லல. கேள்வி கேட்டீங்க, தப்புன்னு சொன்னா உன் பதில தப்புன்னு சொன்னா இல்லையே, மறுத்து பேசுறா. பாராட்டுனேன். ஏமா ஒரு கதையை சொல்ற, கதையோட பேரை சொன்னமான்னு உன்னை நான் மனசார பாராட்டினேன். சரிங்க. அந்த மரியாதை நீ என்ன கொடுத்தியா? என்ன அந்த மரியாதைய எனக்கு நீ கொடுத்தியா? ஒண்ணும் இல்ல, ஒரு நாரதர் நீங்க கேள்வி கேட்டுக்க, பதில் சொல்றேன். நான் பதில் சொல்லும் பொழுது அமைதி என்று கேட்கறத விட்டு உள்ள போய் தண்ணி குடிச்சேன்னா மக்கள் கவனம் என்ன இருக்க? வள்ளி நடிச்சே, வள்ளியை காணமே, எங்கேயா போச்சு? கவனம் எங்க இருக்கான்? ஏன் இப்பதான் உங்களுக்கு தண்டா அடைக்குதான் உங்களுக்கு தொண்டை? போமா ஐவா வச்சிருவா. பதில் வேணும்னா மரியாதை இங்க இல்லை, கரண்ட கால ஒடிச்சு கேள்வியா பார்க்கலாம். பதில் சொல்லலாம், பகுமான உள்ள போய் தண்ணி குடிப்பாங்களா? ஏன் தண்ணி பண்ணி குடிக்கிற? டீ வாங்கிட்டு சொல்லு, மிக்சரை போட்டு கலக்கி நல்லா குடி. ஏப்ப இந்த ஊர்ல ஒருத்த கூட சொல்லவும் மாட்டீங்களா? என்ன சொல்லணும்? ஏப்ப தண்ணி குடிக்கட்டும் பாவம்னு சொல்ல மாட்டீங்களா? ஏன் அதை ஏன் சொல்ற? இங்க ஒரு பெட்ட விரிச்சு விடுவோம், இங்க படுத்துக்கிட்டே பேசுறேன்னு சொல்லு. அதையும் மணி கொடுக்கிட்டு ஊருக்காரங்க. ஒரு தர்க்கத்துக்கு வந்தியா இல்ல என்ன சுற்றுலா தல வந்தியா நீ? ஏங்க ஒரு மனிதாபிமானம் இல்லையா? என்ன மனிதாபிமானம்? மத்த எந்த வள்ளிக்கு வேணா மனிதாபிமானத்தோட நான் நடந்துக்குவேன். நீ எல்லாம் விஷம், பசு தோல் போத்துற புலி. உனக்கெல்லாம் எந்த காலத்திலும் மனிதாபிமானமே கிடையாது. இல்ல இங்க அப்ப என்னமா நியாயமா இவ்வளவு சேட்டை பண்ணா எப்படி? சாமி பேசுற நியாயம்தான். நியாயம் தானா? ஆமா. நீங்க தொண்டைக்கிளியே கத்திட்டு இருக்கீங்க, அவங்க போய் தண்ணி குடிக்கலாமா? சரி நான் தான் கோவத்தை பேசுறேன்னா உங்களுக்கு இந்த பிள்ளை மேல நிறைய கோவம் இருக்கும் போலயே. ஆயத்து பக்கம் தான் எனக்கு சரி பரவாயில்ல, தொலைது எதை நிக்கிறான் நடக்கூடாது நடந்து வச்சுன்னா நம்ம 2 பேரும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. மூணு கேமரா எவிடன்ஸ் வேற இருக்கு. இவங்க இப்படி சொல்ல வந்தா இந்த தண்ணி குடிக்காம கீழே விழுந்து மயக்க மட்டும் மொத்தமா முடிஞ்சு. அதனால அவ்வளவு தூக்கி உள்ள வச்சிடாம. சரி ஆனா சொல்ற கதையை கவனிக்கணும். கவனிப்பியா? இங்க தாங்க நிக்கிறேன், காதுல போதுங்க. முருகப்பெருமான் சிக்கல் பொருவாச்சேரியிலே அப்பொழுது ஆண்ட முத்தரசு சோழன் ஒரு மண்ணே. அந்த மண்ணை என்ன சொல்றேன், போய் சிலை செதுக்க சிற்பிட்ட சொல்ல. அந்த சிற்பி சிலை செதுக்கிறார். வெக்கம், மானம், சூடு, சொரண கொஞ்சமாச்சு இருக்கிற எந்த வள்ளியாவது தர்க்கத்தை தண்ணி குடிப்பார்களா? இதுக்கு மேல அந்த தண்ணியை குடிக்கலாமா? நீங்க குடிமா குடி. ஐயா வேணாங்க, நீங்க பேசுங்க, நான் என்ன கேக்குறேன். இதுக்கு நான் தான் காரணம் மேற்கொண்டு உள்ள வைக்கிறதுக்கா? குடிப்போமா? யார் மன வேணா? நீங்க தானே வெக்கமான சூடு சொரண இருக்க எந்த வழியும் தண்ணி குடிக்க மாட்டாங்க. அது அந்த காலத்துல இப்ப நம்ம அந்த காலம் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கோம். கதை எப்படி மாறி போயிட்டு இருக்க? எனக்கும் மனிதாபிமானம் உண்டு. உன்னால நீ மீது எனக்கும் அக்கறை இருக்கு. போய் குடிப்பா. சாமியை சொல்லிட்டு அப்புறம் என்ன குடிக்க? அந்த மண்ணன் சொல்றேன், போய் சிலையை செதுக்குப்பான்னு. இவனு சிலையை செதுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப செதுக்க ஆரம்பிக்கும் பொழுது சோத்துல உப்பு போட்டு திங்கிற எந்த வள்ளியாவது தர்க்க தண்ணி குடிச்சு நீங்க பாத்துக்கலாமா? இதுக்கு மேல நீங்க தண்ணியை குடிக்கலாமா? நான் 12 வருஷம் ஆச்சு. இந்த 12 வருஷத்துல எந்த பிள்ளையும் அவளை வெக்கம் கட்டு போய் தண்ணி குடிச்சா? கதையை சொல்லுங்க. குடிமா கேட்டக்கல குடி போ. அப்படி வேணா மானம் கட்டு போய் இந்த தண்ணியை குடிக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. கட்டையை வச்சு தொண்டை 2 கிழிச்சு விட்டுருவேன். செத்தாலும் நீங்க தான் ஜாகர. அப்படி பக்கற அப்ப மன்னன் சொல்றான், போய் சிற்பத்தை வடிப்பானு. இவரும் முருகன் மீது கொண்ட பக்தியின் காரணமாக முருகனின் அருளோடு சிற்பத்தை அணுவா செதுக்க ஆரம்பிச்சிட்டார். செதுக்குனா அந்த சிலையை பார்த்தா அவ்வளவு அற்புதமா வந்திருக்கு. இந்த சிலையை பார்த்தா மன்னனுக்கு ஒரு எண்ணம். இப்ப அந்த தாஜ்மஹாலுக்கு ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, அதோட இப்பதான் 400 வருஷத்துக்கு உள்ளதான் அந்த தாஜ்மஹால் மாதிரி இன்னொரு கட்டணம் வரக்கூடாதுக்காக கையெல்லாம் வெட்டிட்டாருன்னு. இது முன்னாடி நடந்துருச்சு. இப்படியான முருகன் சிலையை நம்ம ஊரை தவிர வேற எந்த ஊர்லயும் செஞ்சு செதுக்கிறவே கூடாது அப்படி நினைச்ச மன்னன் என்ன பண்றேன், கூப்பிட்டு கட்டவர் 2 வெட்டி விட்டான். ஒரு வில்லாளிக்கு எப்படி கட்டவரல் தேவையோ அது போல ஒரு சிற்பத்தை செதுக்கிறதுக்கும் கட்டவரல் அவசியம் தானே. கட்டவரல வெட்டியாச்சு. வெட்டினாக்க வேற வழி இல்லாம ஊரா போய் தெய்வத்தை பாடிக்கிட்டு இருக்காரு. இவர் புகழ் உலகம் முழுக்க பரவுகிறது. அப்போதைக்கு அந்த நாட்டு ஆண்ட மண்ணே என்ன பண்றேன், அந்த பகுதி ஆண்ட மண்ணே கூப்பிடுறேன். ஆகா இப்படியான சிறப்பான சிலையை செய்து விட்டீர்கள், இதே மாதிரி சிலை எனக்கு வேணும். அந்த மண்ணை கேட்க கட்டவரல் எல்லாமே இப்படி சிலை செய்கிறது என்று எண்ணி பார்க்கும் பொழுது அப்பதான் முருகப்பெருமான் அருள் கொடுத்தார். கட்டவரல் மீண்டும் வந்தது. மீண்டும் அதே மாதிரி அளவுல நீ சொன்ன மாதிரி மயில் தோகையில் வர்ற நரம்புல கூட ஏற்றம் இறக்கம் இல்லாத அளவிற்கு ஆக சிறப்பாக ஒரு முருகன் சிலை செதுக்கினார். அது அச்சு அசலா சிக்கல்ல அவர் செஞ்ச சிலையை மாதிரியே இங்கே இருந்ததா. அந்த சிலை
செதுக்கின உடனே முருகன் அருளால அந்த சிலைக்கு உயிர் வந்துருச்சு. முருகனை சுமந்து நின்ற மயிலுக்கும் உயிர் வந்து விட்டது. மயிலுக்கு உயிர் வந்தா என்ன செய்யும்? ரெக்க முளைச்செடுத்து பறந்து போயிட்டு சொல்லுவா. அப்ப ரெக்க முளைச்சு மயில் பறந்துச்சா இல்லையா? அப்ப மயில் பறக்குதியா, பிடிங்க, எட்டி பிடிங்க, எட்டி பிடிங்க, எட்டி பிடி, எட்டி பிடி என்பது மருவி என்னவா இருக்கு? சத்தமா சொல்லு. எட்டுக்குடி. அதுலயாச்சும் வந்துடாதான்னு பார்த்தா வாய்ப்பு இல்லையா? வந்து விழுக மாட்டியான்னு சொல்லு. தேக ஆரோக்கியத்தோடு 100 வருஷம் நல்லா இருக்கு. அப்ப அதுதான் 8 குடின்ற ஒரு ஸ்தலம். சிலை செஞ்சாச்சு. சிலை செஞ்சுட்டு மறுபடியும் ஊரா முருகனை பாட்டு பாடிக்கிறேன். பார்த்தா இவன் பார்த்தான், ஆஹா நம்ம ஊர்ல சிலை செஞ்சான், இவன் இன்னொரு ஊர்ல போய் சிலை செய்ய மாட்டேன். என்ன நிச்சயம்? கூப்பிட்டு கண்ணு 2 நோண்டி விட்டேன். கண்ணு 2 இல்லாம ஏதாச்சும் பார்க்க முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. சிலை செய்ய முடியுமா? செய்ய முடியாம தவிர்த்த பொழுது முருகனை வேண்டினார். முருகன் அருள் கொடுத்தார். அதன் பிறகு இவராக சென்றார். முருகன் அருளோடு இன்னொரு ஸ்தலத்திலே ஏற்கனவே 2 இடத்துல சிலை செஞ்ச மாதிரி அங்கேயும் ஒரு ஆக சிறந்த அற்புதமான ஒரு சிலையை செய்தார். அந்த ஊர் தான் முருகப்பெருமானே இவருக்கு கண் கொடுத்ததால் முருகனை வாழ்த்தி பாடினாள். என் கண்ணை எனக்கு கொடுத்த பெருமானை என்று வாழ்த்தி பாடி அதை என் கண் என் கண் என் கண் என்பது மருவி இன்னைக்கு அது என்கனூர் என்று சொல்லக்கூடிய பெயரோடு இருக்கிறது. அப்ப ஒரே மாதிரி ஆண்டியாவோ இல்ல திருமண குளத்துலையோ இல்ல வயசாகி போயோ இப்படி காட்சி எத்தனையோ இருக்கலாம். ஆனா அச்சு பிசுகாம கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாம அணுவாக ஒரே மாதிரியான 3 சிலைகள் இருப்பது. ஒன்னு சிக்கல் பக்கத்தில் உள்ள பொருவாச்சேரி, இன்னொன்னு எட்டுக்குடி, இன்னொன்னு என்கனூர். காதுல சரியா விழுகல, மறுபடியும் சொல்லுங்க. என்னென்ன ஊரு? அப்படியா? எனக்கு பஞ்சாயத்து இல்ல. அப்புறம் 4.5 நாள் உன்னை கத்தி இங்கே சாக விட்டுருவேன். 108க்கு போன் பண்ண வேண்டியிருக்கு. பரவாயில்லையா? 100 வருஷம் நல்லா இருக்கு. ஏப்பா ஏற்கனவே கொண்டு போனதெல்லாம் பத்தாதா? முருகப்பெருமான் உனக்கு பார்த்த மாப்பிள்ள அவர் என்ன நினைச்சிட்டு இருக்க இது வரைக்கும்? தெய்வமா? தெய்வம் தானே. இனிமே தெய்வமா நினைக்காத. அவர் தான் உன்னுடைய கணவன். மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? சிறப்பு. அவரை நான் கட்ட மாட்டேனே. பேசும்போதுல உள்ள தலைவரே பாட்டு பாட வரும். அவர் உள்ள போய் முக்கியமான வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்பதான் இங்க உட்கார்ந்திருக்காரு பாவம். ஏன் அவர் உள்ள போய் கேளா, அவருக்கு ஓய்வு நேரா. நீ இங்க வேலை பார்க்க உன்னை யாரு முக்கியம்? முருகன் வேற யார வேணாலும் கட்டிக்குவேன். ஏன்னா முருகனத வேற யாரமா? ஏப்ப முனியாண்டிய வாத்துற முடியும். கண்ணன் கடமன் கார்த்திகேயன் அழகன் குமரன் வேறவன் அவரை விட அழகானவன் திறமையா. ஐயோ அனுதினமா வர்ற தெய்வமா நினைச்சு பழகிட்டு இருக்கவள போய் நீங்க கல்யாணம் பண்ணிக்க சொன்னா நியாயமான விஷயமா? தெய்வத்தை கட்ட முடியாதா? தெய்வத்தை எப்படிங்க கட்டறது? 12 ஆழ்வார்கள் இருக்காங்கல. 12 ஆழ்வார்களிலே எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள்? 11 ஆண்கள் ஒரே ஒரு பெண். 11 ஆண் ஒரே ஒரு பெண். அந்த ஒரு பெண் யாரு? அவதான் ஆண்டாள் என்று சொல்லக்கூடியவ. யார கல்யாணம் பண்ணா? ரங்கநாதனை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ரங்கநாதரை வணங்கி ரங்கநாதரை திருமணம் செய்தார். அப்ப அவரையே கும்பிட்டு அவரே கட்டினால நீ யாரை கும்பிடுற? யாரை கும்பிடுறேன்? முருகனை தானே. முருகனை தான் கும்பிடுறேன். முருகனை கட்டு. டேங்க அவங்க அந்த அம்மா சின்ன பிள்ளைல இருந்து ஆசைப்பட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். நீ படு ஆசைப்படு. நான் ஆசைப்பட்டனா? வா விரும்பனத்த வேம்பும் கரும்பா இனிக்கும். விரும்பலையா? நல்லது. நீ இங்கிட்ட தேர்ல தெருல விட்டுறாத ராசா மகராசா. எம்பெருமான் என்னமோ சொல்ல வந்தேன். என்ன சொல்ல? விரும்பனா தாமா வேம்பு கரும்பா இனிக்கும். விரும்பனா வேம்பும் கரும்பாக, விரும்பலனா கரும்பு வேம்பா கசக்குமா இல்லையா? என்ன சொல்ற நீ? விருப்பம் இல்லங்கறேன். முருகனை கட்ட மாட்டியா? கட்டி காமிக்கிறேன். முருகனுடைய சிறப்பை சுருக்கமா சொல்றேன் கேளு. வள்ளி முருகன் கல்யாணம் நல்லா நடக்கும். வண்ண மலரில் தேனை குடிக்க வந்து தவங்கடக்கும். கந்தனைய மறந்து கல்யாணம் செஞ்சு நல்லபடி வசிச்சுக்கமா. அற்புதம் எல்லாம் உனக்கு அங்கேயே தாயிரு நல்லபடி வசிச்சுக்கமா. குழந்தை அழுவது பாலுக்கு தானே, குமரி அழுவது முழுசா பேச விட மாட்டேன், பாட விட மாட்டேன். குழந்தை அழுவது பாலுக்கு தானே, குமரி அழுவது வாழ்க்கைக்கு தானே, கும்பி அழுவது கூழுக்கு தானே, குமரன் அழுவது பார்வைக்கு தானே. ஆறுமுகன் அவன் கவிகள் சொன்னாரே. வள்ளி முருகன் கல்யாணம் தான் நல்லாதான் நடக்கும். வண்ண மலரில் தேனை குடிக்க வந்து தவம் கிடக்கும். எம்பெருமான் முருகப்பெருமான் கந்தன் கடமன் கார்த்திகேயன் அழகன் குமரன் முருகன். இங்க பாரு, இவரை விட்டா நல்ல மாப்பிள்ளை இந்த உலகத்துல எங்க வேணாலும் கிடைக்க மாட்டான். வேண்டாம், மரியாதை கட்டு. நல்ல மாப்பிள்ளையா இருந்தாலும் வேண்டாம். என்னுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை பாருங்க கட்டிக்கிறேன். ஏன் நீ அவ்வையார மாதிரி தமிழுக்கு தொண்டுகிட்டு செய்ய போறியா? அப்படி கூட இருந்துட்டு போறானே. பிடிக்கவில்லை என்றால் கூறு சுருக்காம. நான் புகுற பெற்ற பிள்ளை நீங்க, இந்த நசக்கார வேலைகள் எங்க சொல்ல கீதமா. நான் புகுற பெற்ற பிள்ளை நீங்க, இந்த நசக்கார வேலைகள் எங்க. சாமியே சாமி
வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் வளர பாட்டு பாடினேன், ஒரு வார்த்தை தப்பா பண்ணனாங்க கிடையாது, மக்களே சாட்சி. ஆனா உன் சேட்டைக்கு கொஞ்சம் கூட உன் திமிரு அடங்கவே அடங்காது. என்ன திமிரா பண்ணு? தரங்கட்ட வேலைன்றா. ஆமா, என்ன தரங்கட்ட வேலை? உங்களுடைய தரத்துக்கு இது ஒரு கெட்ட வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னைய சொல்லல, உனக்கு முருகனை பார்த்தது தரங்கட்ட வேலைன்ற. உனக்கெல்லாம் முருகனை பார்த்தது. உங்களுடைய தரத்துக்கு இது தேவையா? சரி பாடு பாட்டா. நான் முருகனை பெற்ற பிள்ளை நீங்க, நாசகார வேலை மண்டையோடு தனகி மாலைகளை போட்டுக்கிட்டு மாமனார் வாழும் சுடுகாடு. கொண்டடிக்கு தெரியாம கொண்டைக்குள்ள வச்சிருக்கு வப்பாட்டிக்கு சொல்ல வைக்க கேடு. சாமிக்கு சாமிக்கு நல்லா இருக்கா இந்த தரஞ்சட்ட வேலையில லாபம் இருக்கா. சாமிக்கு சாமிக்கு நல்லா இருக்கா இந்த தரஞ்சட்ட வேலையில லாபம் இருக்கா. முருகனை பிடிக்கல பிடிக்கல பிடிக்க ஒரு தடவையாச்சும் சரி முருகனை கட்டிக்கிறேன் அந்த வார்த்தை அவன் வாயில இருந்து வரலையே. ஏன் நான் சொல்லணும்? கட்ட மாட்டேன். எதுக்கு சொல்லணும்? கட்ட மாட்டேன். கட்ட மாட்டேன். கட்டி காமிக்கிறேன். கட்ட முடியாது. அள்ளு பகல்ல இந்த அவஸ்தையை நீ விடுத்து, அல்லும் பகலும் இந்த நபத்தையை நீ விடுத்து, அள்ளு பகல்ல இந்த அவஸ்தையை நீ விடுத்து, அவனையோ தொல்லை இருப்பதை மடுத்து சொல்லும் இவத்தை கேளாம பொய்யான தபவேடம் முடிந்து வந்தவரை பூமியில் போல்சர்கள் புகழும் கைவரிசை செல்லாது உனக்காக நான் சொன்னேன் போக என்ன தீரவே மனக்கவலை கொள்ளாது பாடிகை தீர போதானே சொல்லு இவத்தை கேளாம எனக்கு பறிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும் இடப்படத்தில் இல்லாமல் எங்கேனும் நீ போதும் கைவரிசை செல்லாது பேரொரு வரமில்லை வேதனைகளும் சொல்லும் ஆரம்பம் பண்ண கண்ட அதைவை வரமானந்த சொல்லு இவத்தை கேளாம கூட்டி கொடுப்பதுங்கள் தோத்திரத்தில் முறையும் நம்மை சொல்ல வந்து உமைக்கு நான் கைவரிசை செல்லாது போ. என்ன கேட்டா கூட்டி வாங்க காட்டுல தெரிய கேப்பாடு இல்லாம சரி நல்ல வாழ்க்கையை கொடுப்போம் மாட்டா கூட்டி கொடுப்போனா உங்களுக்கு என்ன அக்கறன் நானா ஆமா கூட்டி கொடுப்போனா உங்களதான் கேட்டேன். அறிவில மனச்சிறுமியை இன்று மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக உனக்கு முருகப்பெருமா உனக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் இன்னும் 50 வருஷம் ஆனாலும் சபை நாகரிகம் வர வாய்ப்பே இல்லை. இருங்க சபை நாகரிகம் தெரியாத ஆளெல்லாம் எங்க ஊருக்கு இந்த ஆத்தா தான் வேணும். இருங்க 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 இன்று மாலை சூரிய சபை நாகரிகம் இல்லாம இப்ப என்ன நடந்துக்கிட்டேன்? இந்த ஊரே சாட்சி. என்ன 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 பண்ணு? நாரத மகரிஷி என்ன பண்ணு? உங்களை போட வர பேசணும்னா நீ வா போன்னு ஜாடமடைய பேசணும். பேசுற நேரம் வாய் தவறன்னு கிழிச்சிருக்கும். அப்படி ஏதாவது ஆனா அதை விட மிக மரியாதை கொடுத்து பேசியிருக்கேன். சபை நாகரிகம் இல்லாம நடந்துக்கிறாமன்னா என்னன்னு கேடு. என்ன இந்த நாரத மகரிஷி தனித்துவமானதே அவர் போற சபதம் தான். சரி. என்னப்பா சபதம் கொடுக்கிட்டு இருக்கேன், அதை செவி மடுக்காமல் அதை காது கொடுத்து கேட்காம எனக்குன்னு இது போச்சுன்னு நீ பாட்டுக்க மயக்கத்துறை கிளம்பினா அது இந்த சபைக்கு கொடுக்கிற மரியாதையா? அப்ப இந்த ஊரை மதிக்கல, இந்த மேடையை மதிக்கல, சக்தி விநாயகரை மதிக்கல, குள்ளவாய்ப்பட்டி கிராமத்தை நீ மதிக்கல. வாய் மூடுங்க கொஞ்ச நேரமாது. இந்த கடுப்பு தான் எனக்கு இருந்திருக்கு. சபதம் போடுறதுன்னு அடுத்தவங்க மூஞ்சி முறை உடைக்கிற மாதிரி தான் நீங்க சபதம் போடுவீங்களா? நேரம் நீட்டின அந்த கட்டை என் கண்ணுல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? எனக்கு என்ன ஆசையா கட்டையை வச்சு உன் கண்ணை கெடுக்கணும்னு? ஏமா நாரத மகரிஷி நீ கூட்டி கொடுமை கேட்டிருக்கேன். அப்ப ஆக்ரோஷத்துல என்ன ஒரு ஆக்ரோஷமா இருக்கும். சரி சாமி கோச்சுக்க. எனக்கு என்ன மூஞ்சி வரைக்கணும் ஆசை. சரி நான் தான் தவற நினைச்சிட்டேன். மூஞ்சி ஏல கண்ணன் ஒன்றன எனக்கு ஆசை. சரி 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 இந்த முன்னாடி நீட்டிட்டு இருந்த மூக்காந்தண்டை என்னைக்காச்சும் உடைக்கல நடக்கும். அடுத்த வருஷம் ஒருவேளை நடத்தி காட்டணும்னு என் மனது துடிக்கிறது. நடக்கும். ஐயா இறைவன் சக்தி முருகன் சக்தி விநாயகர் அருளால அது சக்தி என்னப்பா முருகனை பார்த்தாலே முருகன் வந்தது எல்லாம் ஒண்ணு தானப்பா. அவளே என் மாமே மேல பாசம் கட்ட மாட்டேன், கட்ட முடியாது. இன்று மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக உனக்கு முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்யாவிட்டால் என்பதை நாரதம் அல்ல பிரம்ம முடிச்சவில்லை. இது சத்தியம் 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 சத்திய முருகன் மேல சத்தியம்.